என்னங்க, எங்க மேல ஏதோ பிராது கொடுத்ததா இங்க வர சொல்லியிருக்கீங்க? ஏங்க, இவங்கள பத்தி உங்க எல்லாருக்கும் தெரியாதா என்ன? எங்க குடும்பத்தை பழிவாங்க ஏதாவது பண்ணிட்டே தானே இருப்பாங்க. சிவா, என்ன பிராதன்னு சொல்லுங்க. ஐயா, இந்த பத்திரத்தை நீங்களே படிச்சு பாருங்க ஐயா. மாயா, என்ன பிரச்சனை? தெரியல, பார்க்கலாம் இரு. என்ன ஊர் தலைவரே, முகம் அரண்டு போச்சு. இப்ப தெரியுதா யார் மேல தப்புன்னு? என்னண்ணே அது? என்ன பத்திரம் அது? எப்பா, யாராவது வாங்கி படிங்கப்பா, எல்லாருக்கும் தெரியட்டும். கொடுங்கய்யா. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி தாலுகாவை சேர்ந்த புவனேஸ்வரி அவர்களிடம் நாங்கள் 50 லட்சம் ரூபாயை பெற்றுக்கொண்டு எங்கள் பெரிய வீட்டின் மொத்த உரிமையையும் நாங்கள் புவனேஸ்வரி அவர்களின் பெயருக்கே எழுதி கொடுக்கிறோம். மேற்கண்ட தேதியில் எங்கள் வீட்டை நாங்கள் புவனேஸ்வரியிடம் ஒப்படைக்கிறோம். இதில் எங்களுக்கு முழு சம்மதம். இப்படிக்கு சீனிவாசன், பத்மா, சிவராமன். ஏங்க, என்னது இது? நாங்க எப்ப அப்படிலாம் எழுதி கொடுத்தோம்? உங்க குடும்பத்துக்கே மாத்தி பேசுறதே பழக்கமா போயிடுச்சுல்ல? ஏய், நீங்க 3 பேரும் தான் பணத்தை வாங்கிட்டு எழுதி கொடுத்துருக்கீங்க. கையெழுத்து வேற போட்டிருக்கீங்களே. மாமா, இது போய் மாமா. நாங்க அவங்க கிட்ட பணம் வாங்கவே இல்லை. இந்த பாருங்கய்யா, ஏதோ சேட்டுக்கிட்ட 50 லட்சம் கடன் வாங்கியிருக்கேன். அந்த ஆளுக்கு கடனை கொடுக்கணும்னு என்கிட்ட வந்து கெஞ்சி கேட்டாங்க. அதுக்கு நான் சும்மா எப்படி பணத்தை தர்றதுன்னு கேட்டப்ப எங்க வீட்டை எழுதி கொடுக்குறேன்னு சொல்லி அவங்க தான் எழுதி கொடுத்தாங்க. சரி, அந்த சேட்டோட கடனை இவன் அடைக்கலான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏய், நாங்க பணம் கட்டு உங்ககிட்ட வந்து நின்னமா? இந்த ஜென்மத்துல அது நடக்காது. மாமா, இவங்க போய் சொல்றாங்க. நான் கடன் வாங்கினது உண்மைதான். ஆனா இவங்க கிட்ட இருந்து எந்த பணமும் வாங்கல மாமா. அப்புறம் எப்படி சேட்டோட கடன் அடைச்சாங்கன்னு கேளுங்கய்யா. நான் இவங்க கிட்ட பணம் வாங்கல. நான் நம்ம ஊர்ல இருக்கிற ஃபைனான்சியர் வைத்தியநாதன் கிட்ட தான் பணம் வாங்கினேன். அதுக்கு அவர் ஷூரிட்டி சைன் கேட்டாரு. அதுக்கு தான் அம்மாவையும் மாமாவையும் கூட்டிட்டு போனேன். அவங்க எனக்காக சைன் போட்டாங்க. மத்தபடி இவங்க கிட்ட நான் பணம் வாங்கவே இல்ல. நம்ம வீட்டையும் நான் எழுதி கொடுக்கல. நல்லா கதை சொல்றப்பா நீ. என்கிட்ட 3 பேரும் எழுதி கொடுத்து பணத்தை வாங்கிட்டு போயிட்டு வீட்டையும் கொடுக்கல. இப்ப எழுதி கொடுக்கலன்னு பொய்ய வேற சொல்றீங்க. யோ, யாரையா போய் சொல்றா? ஃபேக்கா ஒரு பத்திரத்தை அடிச்சிட்டு என்ன ஏமாத்துறீங்களா? அவ்வளவுதான் சொல்லிட்டேன். சீனு, ஏன்பா கோவப்படுற? இத போலி பத்திரம்னு சொன்னா சோதனை பண்ணி பாத்துருங்க, அப்ப தெரிஞ்சிரும்ல. ஏப்பா பசுபதி, அவங்க தான் உங்கள்கிட்ட பணம் வாங்கலன்னு சொல்றாங்கல்ல. வாங்காம எப்படி பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துருப்பாங்க? அவனே சொல்றான் கடன் அடைச்சேன்னு. அப்புறம் பணம் எங்க இருந்து வந்திருக்கும்? யோ, நான் தான் சொல்றேன்ல, வைத்தியநாதன் கிட்ட தான் பணம் வாங்கினேன்னு. நான் அவரே வர சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு எது உண்மைன்னு. மாயா, சீனு சொல்றது உண்மையா?
ஆமா கதிர், ஆனா புவனேஸ்வரி அதுக்குள்ள ஏதோ கேம் ப்ளே பண்ணிருக்காளோன்னு தோணுது. வணக்கம் ஐயா. எல்லாருக்கும் வணக்கம். ஏதோ பஞ்சாயத்துன்னு சீனு தம்பி சொன்னாப்படி, சரி அதான் என்னன்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். சார் நீங்களே சொல்லுங்க, நான் உங்ககிட்ட இருந்தானே 50 லட்ச ரூபா கடன் வாங்கினேன். என் அம்மாவும் மாமாவும் அதுக்கு தானே சைன் பண்ணி கொடுத்தாங்க. ஆனா இவங்க மாத்தி பேசுறாங்க சார். என்கிட்ட கடன் வாங்கினியா? என்னப்பா நீ சொல்ற? நான் எப்ப உனக்கு கடன் கொடுத்தேன்? என்ன சார் இப்படி சொல்றீங்க? நான் உங்ககிட்ட தானே 50 லட்ச ரூபா வாங்கினேன். பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்தேன். என்னப்பா நீ, உனக்கு எதுவும் ஞாபகம் மறதி இருக்கா என்ன? நீ புவனேஸ்வரி அம்மா கிட்ட தானே காசை வாங்கிட்டு எழுதி கொடுத்த? ஏன்பா, நான் அதுக்கு சாட்சி கையெழுத்து தானே போட்டேன். இப்போ வந்து நின்றுட்டு நீ என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க. யோ, என்ன அப்படி மாத்தி மாத்தி பேசுற? தம்பி, என்ன மரியாதை இல்லாமலாம் பேசுறீங்க? இந்த பார், நான் ஒன்னும் உனக்கு பணம் கொடுக்கல. புவனேஸ்வரி அம்மா தான் உனக்கு பணம் கொடுத்தாங்க. எதுக்கு இப்ப நீங்க வந்து போய் சொல்ற? ஏய், என்ன சொல்ற? நான் போய் சொல்றேனா? நான் போய் சொல்றேனா? ஏய், யாரோ போய் சொல்றா? வந்து எல்லாரும் போய் மாத்தி பேசுறியா? புடிக்குமா? கொல்லாம் வர போறேன். ஐயோ, என்ன சொல்றா? சீனோ, எதுக்கு சீனு இவ்வளவு கோவப்படுற? உன் ஏமாத்து வேலை வெளியே தெரிஞ்சிருச்சுன்னா? அதான் அவரே சொல்றாருல, அவர் பணம் கொடுக்கலன்னு. அப்புறம் என்ன மச்சான், நம்ம குடும்பத்துக்குள்ள பகை இருக்கிறது ஊருக்கே தெரியும். அப்புறம் எப்படி மச்சான் இவங்க கிட்ட வீட்டை வித்து சீனு பணம் வாங்கியிருப்பான்? பணத்துக்கு முன்னாடி பகையெல்லாம் யாரும் பார்க்க போறதில்லை. ஐயா, நான் உண்மையிலேயே சீனுவுக்கு பணம் கொடுக்கலைங்க ஐயா. புவனேஸ்வரி அம்மா கிட்ட இருந்து தான் இவங்க பணம் வாங்கினாங்க. நான் சாட்சி கையெழுத்து மட்டும்தான் போட்டேன். மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாதுங்க ஐயா. அதான் அவரே சொல்லிட்டாரு. இதுக்கு மேல என்ன வேணும்? எங்க கையில பத்திரமும் இருக்கு. அவர் ஒரு நல்ல முடிவை சொல்லுங்க. புவனேஸ்வரி, எங்க குடும்பத்துக்கு எதிராக நீ என்னென்ன பண்ணிருக்கேன்னு இந்த ஊருக்கே நல்லா தெரியும். இதுலயும் நீ ஏதாவது பித்தலாட்டம் பண்ணாம இருந்திருப்பேன்னு என்ன நிச்சயம்? நடந்து முடிஞ்ச கதையெல்லாம் யாரும் இங்க பேச வரல. இவங்க உங்க வீட்டை கேம் பேருக்கு எழுதி கொடுத்திருக்காங்க. பத்திரமும் உங்ககிட்ட இருக்கு. அதை நீங்க எவ்வளவு வேணாலும் சோதிச்சு பாருங்க. ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன். ஆனா ஒண்ணு, எழுதி கொடுத்த மாதிரி உங்க வீடு எனக்கு வந்தாகும். நாளைக்கு உங்க வீட்ல இருந்து இல்ல 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 என் வீட்ல இருந்து எல்லாரும் காலி பண்ணிடுங்க. ஏங்க என்னங்க விட்டா பேசிட்டே போறீங்க? இந்த வேலையெல்லாம் வேற யார்ட்டையாவது வச்சுக்கோங்க. இங்க பாருங்க, நீங்க ஏதோ கிரிமினல் வேலை பண்ணிருக்கீங்கன்னு தெளிவா தெரியுது. அதுக்கு இந்த ஆளு உடந்தையா இருக்கான். மாயா, என்ன நடந்தது? சீனுவை ட்ரை பண்ணி அவனை சிக்க வச்சிருக்கான். இது தெளிவா புரியுது. இந்த வைத்தியநாதனே அவ செட் பண்ண ஆளுதான். ஆனா அவங்க கையில டாக்குமெண்ட் வச்சிருக்காங்களே. இப்ப அதுதான் பெரிய பிரச்சனையா இருக்க போகுது. டாக்குமெண்ட்ல சைன் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு தடவை போட்டோ எடுத்து அனுப்பு. டாக்குமெண்ட் அனுப்புன பாத்தியா? பார்த்தேன் சீனு, எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. பெரியப்பா, அவங்க சொல்றதெல்லாம் போய். சீனு இவர்கிட்ட தான் பணம் வாங்கினா. டாக்குமெண்ட் சைன் பண்றதுக்கு முன்னாடி அதை எனக்கு போட்டோ எடுத்து கூட அனுப்புனா. சீனு, அந்த போட்டோவை காட்டு. ஆமா மாமா,
சைன் பண்றதுக்கு முன்னாடி போட்டோ எடுத்து மாயா அதை அனுப்ப சொன்னான். நான் அனுப்பியிருந்தேன். இதை பாருங்க மாமா. இந்த பத்திரத்துல வைத்தியநாதன் கிட்ட கடை வாங்கினதை மட்டும்தான் போட்டிருக்கு. அதுல இவங்க கையெழுத்து இருக்கா? இல்ல, அப்படித்தானே? பொய்யா இவங்க தான் இப்படி ஒரு பத்திரத்தை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா நாங்க எடுத்துட்டு வந்த பத்திரத்துல இவங்க போட்ட கையெழுத்தோட இருக்கு. தம்பி, நீங்க இதுல கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் எதுவும் போட்டோ பிடிக்கலையா? இல்லைங்க, எல்லாம் சரியா இருக்கான்னு பார்க்க தான் போட்டோ எடுத்து மாயாவுக்கு அனுப்புனேன். ஆனா இவங்க எப்படியோ பத்திரத்தை மாத்திருக்காங்க. இவ்வளவு நேரம் கையெழுத்து போடலன்னு இப்போ பத்திரத்தையே மாத்திட்டாங்கன்னு சொல்ற. இதுலயே தெரியலையாங்க இவங்க மாத்தி மாத்தி பேசுறாங்கன்னு? ஐயா, நீங்க என்ன முடிவு சொல்றீங்க? புவனேஸ்வரி ஏதோ திட்டம் போட்டுதான் இதையெல்லாம் பண்றா. கண்டிப்பா இதுல ஏமாத்து வேலை இருக்கு. எங்க குடும்பத்திலிருந்து யாரும் வீட்டெல்லாம் எழுதி கொடுத்துருக்க மாட்டாங்க. என்ன ரகுராம், உன் குடும்பத்து ஆளுங்க எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் செய்யறாங்களா? சீனுவுக்கு கடன் இருக்கிறதெல்லாம் உனக்கு தெரியுமா? இல்ல இதோ 2 பேரும் பணத்துக்காக சாட்சி கையெழுத்து போட்டாங்களே, அதாவது உனக்கு தெரியுமா? எதுவும் தெரியாது தானே? ஒரு குடும்பத்தோட தலைவராவே உன் வீட்டு ஆளுங்களே உன்னை மதிக்கல. உன் குடும்பத்து ஆளுங்க செஞ்ச தப்புக்கு நீ தீர்ப்பு சொன்னா நியாயமாவா இருக்க போகுது? இந்த பஞ்சாயத்துல எனக்கு நியாயம் கிடைக்கும் தான் நான் வந்தேன். அப்படி இல்லைன்னா சொல்லுங்க, நான் கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போறேன். என்னம்மா இப்படி பேசுறீங்க? வேற எப்படி பேசுறது? அவங்க குடும்பத்து ஆளுங்க மேல தப்பு இருக்கிறப்ப அவங்களுக்கு சாதகமா தானே இவர் தீர்ப்பு சொல்லுவாரு. இந்த விஷயத்த இவர் விசாரிக்க கூடாது. பஞ்சாயத்து தலைவரே இவரு தானே, வேற யார் விசாரிப்பா? இருக்காங்க. நான் வர சொல்றேன். இவங்க சொல்றதும் சரிதான். என் குடும்பம் சம்பந்தப்பட்டிருக்கும் போது இதுல நான் தீர்ப்பு சொல்றது சரியா இருக்காது. அப்படியே நான் சரியான தீர்ப்பை சொன்னாலும் அத இவங்க ஏத்துக்க போறதில்லை. அதனால வரவேண்டிய ஆள் வரட்டும். அவரு யார் பக்கமும் நிக்க மாட்டாரு, நியாயத்து பக்கம் மட்டும்தான் நிப்பாரு. ஐயா, நீங்க யார சொல்றீங்க? ராஜா சேதுபதி ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்க ரகுராம்? நல்லா இருக்கேன். திடீர்னு போன் போட்டு அவசரம்னு வர சொன்ன, என்ன விஷயம்? ஐயா, ஒரு பிராது வந்திருக்கு. சரி, பஞ்சாயத்து தலைவர் நீதானப்பா? விசாரிச்சு தீர்ப்ப சொல்ல வேண்டியதானே? இல்ல, விஷயத்துல நான் தீர்ப்பு சொல்ல முடியாது. ஏன்? நீ நேர்மை தவறாம
பல வருஷமா இந்த ஊர்ல நீதி நியாயம் தர்மம் தவறாம தீர்ப்பு சொல்றவன். இப்ப என்னாச்சு? ஐயா, பிராது கொடுத்திருக்கிறது ஏன் குடும்பத்து மேல. அதனால நீங்க தான் தீர்ப்பு சொல்லணுங்க ஐயா. ஓ, நீங்க உட்காருங்க ஐயா. புவனேஸ்வரி அவர்களிடம் நாங்கள் 50 லட்சம் ரூபாயை பெற்றுக்கொண்டு எங்கள் பெரிய வீட்டின் மொத்த உரிமையையும் நாங்கள் புவனேஸ்வரி அவர்களின் பெயருக்கே எழுதி கொடுக்கிறோம். எழுதி கொடுத்த மாதிரி உங்க வீடு எனக்கு வந்தாகணும். நான் தான் சொல்றேன்ல, வைத்தியநாதன் கிட்ட தான் பணம் வாங்கினேன்னு. அது புவனேஸ்வரி அம்மா கிட்ட தானே காசை வாங்கிக்கிட்டு எழுதி கொடுத்த. ஏய், என்னடா சொல்ற? நான் போய் சொல்றேனா? அவங்க குடும்பத்து ஆளுங்க மேல தப்பு இருக்கிறப்ப அவங்களுக்கு சாதகமா தானே இவர் தீர்ப்பு சொல்லுவாரு. இந்த விஷயத்தை இவர் விசாரிக்க கூடாது. ஐயா, பத்திரத்துல எல்லாமே தெளிவா இருக்கு. இவங்க 3 பேரும் கையெழுத்து போட்டிருக்காங்க. இப்ப கேட்டா எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு நாடகம் ஆடுறாங்க. அவங்க வீட்டை என் பேருக்கு எழுதி கொடுத்திருக்காங்க. அப்போ அது எனக்கு சொந்தமான வீடு தானே? நீங்க தான் ஒரு முடிவை சொல்லணும். நாளைக்கே வீட்டை என்கிட்ட ஒப்படைக்க சொல்லுங்க. ஐயா, சத்தியமா நான் இவங்களுக்கு எதுவும் எழுதி கொடுக்கல. இவங்க ஏதோ ஃப்ராட் வேலை பண்ணிருக்காங்க. ஐயா, நான் இங்க நிக்கிற வைத்தியநாதன் கிட்ட தான் பணம் வாங்கினேன். பணத்தை 6 மாசத்துல கொடுக்கறேன்னு நான் கையெழுத்து போட்டேன். ஆனா இப்ப எல்லாத்தையும் மாத்தி எழுதி வச்சிருக்காங்க. ஆமாங்க ஐயா, நல்லா படிச்சு பார்த்து தான் நானும் எங்க அக்காவும் கையெழுத்து போட்டோம். எப்படியோ பத்திரத்தை மாத்திட்டாங்க ஐயா. இவங்க தான் போய் சொல்லி எங்களை ஏமாத்த பாக்குறாங்க. பத்திரத்துல கையெழுத்து போட்டிருக்காங்க. எந்த கோர்ட்டுக்கு போனாலும் எங்களுக்கு தான் அந்த வீடு சொந்தம்னு தீர்ப்பு வரும். ஆனா ஊர் பஞ்சாயத்துக்கு கட்டுப்பட்டு கோர்ட்டுக்கு போகாம நான் இங்க வந்திருக்கேன். எனக்கு நியாயம் கிடைக்கணும்னு நம்புறேன். நீ சொல்றதெல்லாம் சரிம்மா. ஆனா அந்த வீட்டு மேல இவங்களுக்கு மட்டும் உரிமை இல்லை, ரகுராமுக்கும் உரிமை இருக்கு. அவரும் கையெழுத்து போட்டாதானே சொல்லும். அவங்க அண்ணன் கிட்ட பேசிக்கிறோன்னு சொல்லிட்டு அவங்க தான் பணத்தை வாங்கிட்டு எழுதி கொடுத்துட்டு போனாங்க. அது அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டோம். ஆனா நான் 50 லட்சம் கொடுத்திருக்கேன். எனக்கு அந்த வீடு வந்தே ஆகணும். ரகுராம், இத பத்தி நீ என்ன நினைக்கிற? ஐயா, எங்க 2 குடும்பத்துக்குள்ள இருக்கிற பகை இந்த ஊருக்கே தெரியும். சொந்த பையனையே மறைச்சு வச்சுட்டு அவன் இறந்துட்டான்னு நாடகம் ஆடின குடும்பம் இது. எங்க குடும்பத்தை பழி வாங்கணும், எங்க குடும்பத்தை அசிங்கப்படுத்தணும்னு தான் இதெல்லாம் பண்றாங்க. கண்டிப்பா இதுல உண்மை இருக்கும்னு எனக்கு தோணலங்க ஐயா. ஆமாங்க ஐயா, இந்த அம்மா முதல் தடவைலாம் இப்படி பண்ணல. பல வருஷமா இந்த குடும்பத்துக்கு தொல்லை கொடுத்துட்டு இருக்காங்க. ஆமாங்கய்யா, இவங்க நிறைய பேரை ஏமாத்திருக்காங்க. இந்த குடும்பத்தை பழி வாங்குறது அவங்களுக்கு வேலையே. இவங்க சொல்றதெல்லாம் நம்ப முடியாது. புவனேஸ்வரி, இந்த ஊரே உனக்கு எதிராத்தான் இருக்கு. நீ சொல்றதை யாருமே நம்பலையே. ஒரு ஊருக்குள்ள 10 பேர் ஒரு ஆளை பத்தி எப்படி பேசுறாங்கன்றத வச்சுதான் அந்த ஆள் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருக்காருன்னு தெரியும். ஐயா, ஊருக்குள்ள இருக்கிறவங்க எல்லாரும் நல்லவங்களா? இவங்க குடும்பத்துக்கு ஆகாதவங்க ஏதாவது சொல்லதான் செய்வாங்க. நாங்க கொடுத்த பிராதுக்கு தேவை சாட்சி, ஆதாரம். ஆதாரம் இங்க இருக்கு. சாட்சி கையெழுத்து போட்ட வைத்தியநாதன் சாட்சியா இங்க நிக்கிறாரு. ஆமாங்கய்யா, நான் அங்கதான் இருந்தேன், நான் பார்த்தேன். ஊர் என்ன பத்தி என்ன வேணாலும் பேசலாம். ஆனா ஊருக்கு கட்டுப்பட்டு தான் நான் இங்க வந்தேன்.
எனக்கு நீதி கிடைக்கும்னு நம்பி வந்தேன். கிடைக்காதுன்னா சொல்லிடுங்க, நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன். இந்த 3 பேரும் என்கிட்ட பணத்தை வாங்கிட்டு வீட்டை தராம ஏமாத்துறாங்கன்னு கோர்ட்ல போய் எனக்கான நீதியை நான் வாங்கிக்கிறேன். ஏமா, உங்களுக்கு ஆதரவா பேச இங்க யாரும் இல்லை. நீங்க ஏமாத்து வேலை பண்ணக்கூடியவங்கன்னு தான் ஊரே நம்புது. நீங்க வாங்கி வச்சிருக்கிற பேர் அப்படி. இதுல உங்க பக்கம் தீர்ப்பு சொல்லணும்னு நீங்க எப்படி எதிர்பார்க்க முடியும்? சில நேரத்துல சாட்சி ஆதாரங்களை விட பழி சொல்ற ஆளோட குணத்தை தான் பார்க்கணும். நரி தோட்டத்தை சுத்தி வந்தா அது காவல் காக்கிறதுக்கு இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அப்போ எனக்கு இங்க நியாயம் கிடைக்காது. சரி, நான் கோர்ட்டுக்கு போறேன். ஓ, அதுக்கு மேல உங்க விருப்பம். அண்ணே, நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் வாங்க. ஒரு நிமிஷம். அவங்க காட்டின பத்திரத்துல என் தம்பி, தங்கச்சி, மருமகன்னு எல்லாரும் கையெழுத்து போட்டிருக்காங்க. அதனால நான் எங்க வீட்டை புவனேஸ்வரிக்கே கொடுத்துறேங்க ஐயா. நீ இருக்கிற வரைக்கும் உன் குடும்பத்தை எதுவும் பண்ண முடியாதுன்னு பேசுவ. உன் குடும்பம் வாழ்ந்த வீடு நாளைக்கு என் கைக்கு வரப்போ உன் மொத்த குடும்பத்தையும் நாளைக்கு நடு தெருவில் நிக்க வைக்க போற.